ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து டயர் கம்பெனி ஃபுல்லாக பார்ப்போம் அப்படின்னு ஒரு இது பண்ணியிருந்தார், கமெண்ட் பண்ணியிருந்தார். அதனால நம்ம வந்து டயர் கம்பெனியை பூரா பார்ப்போம். ஒரு நாளைக்கு ஒரு டயர் கம்பெனியாக ஈவினிங்க்கு போஸ்ட் பண்ணுறதுக்கு நான் முயற்சி எடுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணேன், கூகுளில் வந்து டயர் கம்பெனியின் என்எஸ்சி அப்படின்னு சொல்லி போட்டு screener.com வந்து 11 டயர் கம்பெனி லிஸ்ட் ஆகிருக்கு. இதில் வந்து எதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணுறோன்னாக்க, இந்த இனோவேட்டிவ் டயர்ஸ் இவங்க வந்து இந்த இது வந்து எஸ்எம்இ அப்படின்னு வந்ததுன்னா அதை ரிஜெக்ட் பண்ணுவோம். பார்த்தீங்களா, எஸ்எம்இ இனோவேட்டிவ் அதெல்லாம் ரிஸ்க்கு கூட, அதனால் அதை ரிஜெக்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் வந்து இவங்க ஒரு வயாஸ், இவங்க ஒரு எஸ்எம்இ, அதனால் இதையும் ரிஜெக்ட் பண்ணுவோம். நம்ம மிச்சதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். இப்போ வந்து பாலகிருஷ்ணா டயர்ஸ் நம்ம பார்க்கணும். எம்ஆர்எஃப் அப்லோட் டயர்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம். இதுலேயே நிஃப்டி 50 நெக்ஸ்ட் 50 இந்த இதுக்குள்ளேயே வரும்போது பார்த்துருக்குறோம். ஸோ இப்போ அது ரெண்டுத்தையும் நம்ம வந்து இப்போ எகெயின் திருப்பி இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறதில்ல. இதில் நம்ம வந்து டால்ஃபின் ரப்பர்ஸ் வரைக்கும், டாட்ஃபின் ரப்பர்ஸ் வரைக்கும் பார்ப்போம். இப்போ இதுலேயும் நம்ம செலக்ட் பண்ணணும். எம்ஆர்எஃப் 1.25 லட்ச ரூபா இருக்குது. க்ரோத்துக்கு வந்து சான்சஸ் இருக்குது. இப்போ பார்த்தோம்னா ப்ராஃபிட் க்ரோத், சேல்ஸ் க்ரோத்துக்கும் ப்ராஃபிட் க்ரோத்து எவ்வளோ இருக்குன்னு, சேல்ஸ் க்ரோத்து பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்குவோம். சேல்ஸ் க்ரோத்து நெகட்டிவாக இருக்குது, ப்ராஃபிட் க்ரோத் 47 இருக்குது, 1 இயர் ரிட்டர்ன் 36, ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டான். இனிமேல் இன்னும் கொஞ்சோண்டு தான் ஏறணும். இந்த வருஷம் ப்ராஃபிட் க்ரோத் இருக்கும்னா தான் அதுக்கும் சேர்த்து ஏற்றுவாங்க, இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா இன்னும் ஒரு 10% தான் இருக்குது. எம்ஆர்எஃப் அதே மாதிரி பார்த்தோம்னா, எம்ஆர்எஃப் ஹியூஜாக ஏறுறதுக்கு பொட்டன்ஷியல் இருந்தால் கூட அது ஹை காஸ்ட்டில் இருக்குது. அதனால் நம்ம அதுக்கு கொஞ்சம் பார்த்துக்கலாம். அப்லோட் டயர்ஸ் என்ன பண்ணியிருக்கிறான், 64% ப்ராஃபிட் க்ரோத் இருக்குது. ஆனால் 15% தான் டயர் 1 இயர் ரிட்டர்ன் கொடுத்துருக்குறான். அப்போ இதில் வந்து ஹியூஜ் ரிட்டர்னுக்கு சான்சஸ் இருக்குது. நல்ல புல் ரன் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஜேகே டயர்ஸ் எடுத்துக்குவோம். ப்ராஃபிட் க்ரோத் வந்து 171% இருக்குது. 110% இது வந்திருக்கிற, இன்னும் 70%க்கு பொட்டன்ஷியல் இருக்குது. ஆனால் இந்த வருஷமே ஏறணும்னு இல்லை, இப்போ வரைக்கும் நம்ம சொல்கிறோம். சியட் என்ன பண்ணியிருக்கிறான், 229 ப்ராஃபிட் க்ரோத் இருக்குது. ஆனால் 1 இயர் ரிட்டர்ன் க்ரோத் வந்து பார்த்தோம்னா 22 தான் இருக்குது. ஸோ இப்போ இதுக்கும் ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது. டிவிஎஸ் ஸ்ரீசக்ரா என்ன பண்ணியிருக்கிறான், 39% ப்ராஃபிட் க்ரோத்து. ஆனால் அதுக்கும் மேலே 52% ஏறி இருக்கிறான். இவங்களுக்கெல்லாம் கம்மியாக ஏறி இருக்கிறான், இவங்களுக்கெல்லாம் கூட ஏறி இருக்கிறான். குட்இயர் வந்து ப்ராஃபிட் க்ரோத்தும் இல்லை, 1 இயர் ரிட்டர்ன் க்ரோத்தும் மைனஸில் தான் இருக்குது. இந்த தடவை ஏதாவது வருமாங்கிறத ஒரு அனாலிசிஸ் பண்ணிக்குவோம். பிரேக் அவுட் கிடச்சுன்னா நல்லது தான். அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து டாட்ஃபின் வந்து பார்த்தோம்னாக்க ப்ராஃபிட் க்ரோத் வந்து 43. ஆமாம், இவங்களும் வந்து 1 இயர் ரிட்டர்ன் வந்து 50, ப்ராஃபிட் க்ரோத்துக்கு மேலே பீட் பண்ணிட்டா, அதனால சப்சிக்வெண்ட்டாக ஏறுவானா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். இது மூணுத்தையும் நம்ம இது பண்ணுறோம், நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணுறோம். இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, ரைட்டன் இவன் வந்து என்எஸ்சியில் இல்லை, பிஎஸ்சியில் மாத்திரம் தான் இருக்கா. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நம்ம வந்து டீல் பண்ணணும். நம்ம அனாலிசிஸ் பண்ணணுமாங்கிறத அப்புறம் யோசிச்சுக்குவோம். ஸோ இப்போ இந்த கடைசி 3 நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணுறோம். இவனும் குட் இயர்லேருந்து பிஎஸ்சி தான் இருக்கிறாங்க. குட் இயர் கொஞ்சம் நல்ல கம்பெனி, அதனால் அதை பார்த்துக்கலாம். இது நம்ம பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதில் நமக்கு வந்து மாஸ் ரன்னுக்கு சான்சஸ் எதுக்கெலாம் இருக்குது, எம்ஆர்எஃப்க்கு இருக்குது, அதே மாதிரி அப்லோட் டயர்ஸ்க்கு இருக்குது, ஜேகே டயர்ஸ்க்கு இருக்குது, சிஏட்டுக்கும் இருக்குது. சிஏட்டுக்கும் மாஸ் ரன் இருக்குது. அப்போ சிஏட்டு, ஜேகே டயர், அப்லோட் டயர், எம்ஆர்எஃப், இதுக்கு வந்து மாஸ் ரன்னுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மாடரேட் ரன்னுனாக்க பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ், ஏன்னா 46, 30, 11%, அது மாடரேட்டாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த இதிலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து அப்லோட் டைஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதுக்கு வந்து நம்ம இருக்குது. ஜேகே டயர்ஸ் வந்து பார்த்தோம்னாக்க இன்னும் வந்து நமக்கு ஒரு 60 பாயிண்ட் ஏறுறதுக்கு, 60% ஏறுறதுக்கு இருக்குது. இது டிஃப்ரென்சஸ் இருக்குது ப்ராஃபிட் க்ரோத்துக்கும் 1 இயர் ரிட்டர்ன் க்ரோத்துக்கும். ஸோ இப்போ அதனால் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஜேகே டயர்ஸ் பார்த்துருவோம். அதுக்கப்புறமா நாளைக்கு சிஏ டயர்ஸை நான் போஸ்ட் பண்ணுறேன்.
இப்போ நம்ம வந்து ஜேகே டயர்ஸ் எடுத்திருக்கிறோம். ஜேகே டயர்ஸ் வந்து கிளாசிஃபிகேஷன் ட்ரெண்ட் லைன் கிளாசிஃபிகேஷன்ஸில் வந்து ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர்ன்னு இருக்கிறாங்க. டியூரபிலிட்டி ஸ்கோர் 80 இருக்கிறதுனால ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்குது. வேல்யூஷன் ஸ்கோர் 75 இருக்குது. அதுக்கு ஈக்குவல் அஃபோர்டபிலிட்டி இருக்குது. மொமெண்டம் ஸ்கோர் இப்போ வந்து நியூட்ரலாக இருக்குது. கொஞ்சம் கீழே பிக்கப் ஆகிருக்குன்னு வச்சுக்குவோம். அனாலிசிஸ்ட் வந்து ப்ரைஸ் டார்கெட் 532 அப்படின்னு சொல்லிட்டு அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. அப்சைட் கொடுத்துருக்குறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் செல் ஜோன் தான் காட்டிக்கிட்டு இருக்கு. பிஇயை பொறுத்த வரைக்கும் செல் ஜோன் தான் காட்டிக்கிட்டு இருக்கு. ஆனால் கரெக்ஷன் வந்துட்டு திருப்பி மேலே ஏறுதா இல்லாட்டி அடுத்த கட்டத்துக்கு தூக்கிட்டு போதான்னு பார்க்கணும். சரி, இவன் ஏன் செல் ஜோன் காட்டிகிட்டு இருக்கிறான்னா பிஇ பார்த்தோம்னா 15 நெருக்கி வரப்போகுது. அதனால செல் ஜோனை நெருக்கி வருதுங்கிறது தான். நம்ம ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸ் பார்ப்போம். இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ 4.7 இருக்குது. கரண்ட் ரேஷியோ 1.2 இருக்குது. ஸோ இப்போ ஒரு நார்மல் ரெக்வயர்டை காட்டிலும் கொஞ்சம் கூட தான் இருக்குது. சால்வன்சி ரேஷியோ அண்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட தான் இருக்குது. அப்போ இது ஒரு மாடரேட்டாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்னு வச்சுக்குவோம். ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 20% எடுக்கிறாங்க. ஆர்ஓஇ 17.7% எடுக்கிறான். ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. இது ரெண்டுத்துக்கும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல்னே வச்சுக்கலாமே. ஸோ இப்போ இவன் வந்து பார்த்தோம்னாக்க இதுவும் நல்லா ப்ராஃபிட்டபிலிட்டி நல்லா இருக்குது. அதனால டிமாண்டு கூட இருந்தால் தானே ப்ராஃபிட்டபிலிட்டி கூட வரும். அதே சமயத்தில் டெப்ட் டு ஈக்விட்டி 1 இருக்குது. ஸோ இப்போ நம்மளோட லிமிட்டு 0.5 1 அப்படின்னா டாலரன்ஸ் லிமிட்டுக்குள்ளே இருக்குன்னு நம்ம கருதிக்கலாம். பட் எனிவே இது கொஞ்சம் கூட தான். பிஇ 13 தான் இருக்குது. நமக்கு வந்து என்னன்னாக்க 25 15 8 to 10 அதுக்கப்புறமா நம்ம வந்து அதுக்கு கீழே வரும். ஸோ இப்போ 4 to 5. இப்போ இவன் வந்து 15 நெருக்கி 15ல் கரெக்ஷன் எடுக்க போகிறானா இல்லை 15 பிரேக் பண்ணி திருப்பி 25க்கு போகிறானா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வையாக இருக்கணும். ப்ரைஸ் டு புக் வந்து 2.3 ஆப்டிமம் லெவல் டு என்டர். நல்ல இந்த பெரிய மக்கள்லாம் நல்ல லெவல் இந்த டயத்துலலாம் என்டர் ஆக ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ 1 இயர் ஃபார்வர்டு இபிஎஸ் எஸ்டிமேஷன் 37.4 இருக்குது. அதே சமயத்தில் சர்ப்ரைஸ் வந்து -12.1 எதிர்பார்க்குறாங்க. கன்சாலிடேட் ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து 6 அனாலிசிஸ்ட் 6ல் வந்து 4 பேர் பை சொல்லியிருக்கிறாங்க. ஒருத்தர் ஹோல்டு ஒருத்தர் செல் கொடுத்துருக்குறாங்க. கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் நெட் கேஷ் ஃப்ளோ இயர் ஆன் இயர் மைனஸில் போயிருக்கு 109%. அதே மாதிரி ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி வந்து பார்த்தோம்னா 31% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனுவல் ரிசல்ட்டில் நெட் ப்ராஃபிட்டு ஆல்மோஸ்ட் 200% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவென்யூ வந்து 2.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இவங்களுடைய புக் வேல்யூ நம்ம பார்த்துருவோம். 176.7 கரண்ட் புக் வேல்யூவாகவும் டிடிஎம் புக் வேல்யூ 594.7 இருக்குது. குவார்ட்டர்லி பர்ஃபார்மன்ஸஸை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் 56%. இந்த மார்ச்லேருந்து போன மார்ச்சை கம்பேர் பண்ணும்போது 56% நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி மார்ச் கம்பேர் பண்ணும்போது 1.9% ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ குவார்ட்டர்லியை பொறுத்த வரைக்கும் குவார்ட்டர்லி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறான்னா 14 கோடி ரூபா டிசம்பர் டு மார்ச் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் என்ன பண்ணியிருக்கு? நெட் ப்ராஃபிட் கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய்க்கு மேலே குறைஞ்சி போச்சு. அதனால இபிஎஸும் குறையத்தான் செஞ்சுருக்கும். ஸோ இப்போ 27% வந்து இபிஎஸ் குறைஞ்சிருக்கு. 23% வந்து நெட் ப்ராஃபிட்டு குறைஞ்சிருக்கு. ஸோ இப்போ இதனால இவங்க கரெக்ஷனுக்கு வருவானா அப்படிங்கிற ஒரு பார்வையும் நம்ம வைக்கலாம். அடுத்த குவார்ட்டரோட ரிசல்ட் கூட போயிடுச்சுன்னா சரி. இதில் என்னால் பேட்டர்ன் ஃபிட் பண்ண முடியல. ஏன்னா 2022ல் வேறு மாதிரி இருக்குது, 23ல் வேறு மாதிரி இருக்குது. அதனால பேட்டர்ன் ஃபிட் பண்ண முடியல. பட் எனிவே ஜூன் மாதம் ரெண்டுத்துலேயும் கொஞ்சம் கூட எடுத்துருக்குனாங்கிறது நம்ம புரிதலாக இருக்குது. இப்போ இவங்க வந்து ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்ப்போம். ப்ரொமோட்டர்ஸ் வந்து 53 இருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் நல்லா ஏற்றி வச்சுருக்கிறாங்க. 12.21லேருந்து 15.29 அப்படின்னு சொல்லிட்டு 3% ஏற்றி வச்சுருக்கிறாங்க. அதுக்கு ஈக்குவலாக இவன் என்ன பண்ணியிருக்கிறான்னா இறக்கியிருக்கிறானான்னாக்க இவன் ஒரு 0.75 கிட்டக்க 0.7 கிட்டக்க இறக்கி வச்சுருக்கிறாங்க. யார்? டிஐஎஸ். ஸோ இப்போ நம்ம இந்த இபிஎஸோட டேட்டாவை தூக்கி நம்ம வந்து எக்ஸல் ஷீட்டில் போட்டோம். இப்போ நம்ம டிடிஎம் புக் வேல்யூ இப்போதைக்கு நம்ம பார்க்க வேண்டியதில்லை. இதுவே இன்னும் ஃபில் ஆகாமல் இருக்குது. எது? கரண்ட் புக் வேல்யூ 176.7 இருக்குது. நம்ம லோ வந்து 516 எடுத்துக்கிட்டோம். அந்த 516 எடுத்ததோடைய லாஜிக் வந்து 344 இந்த ஃபேர் ப்ரைஸ் இன்ட்டு 1.5 போட்டுக்கிட்டோம். 516 எடுத்துக்கிட்டோம். ஆனால் கரண்ட் ப்ரைஸ் பார்த்தோம்னா 398. அப்போ என்ன காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னாக்க டெப்டை சரிப்படுத்தி இருக்குன்னு டெப்ட் வந்து கொஞ்சம் கூட இருக்குது, அது குறைக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பெர்ஃபார்மன்ஸஸை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியிருக்கும். ரிட்டர்னை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியிருக்கலாம். இந்த 2 காரணம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம என்ட்ரி போட்டோம். நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு
நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு இபிஎஸோட எஸ்டிமேஷன் டிடிஎம் வந்து 7.47 வருது. அப்படி வந்ததுன்னா, இது வந்து இப்ப எடுத்தத காட்டிலும் கொஞ்சம் கூட போகுது அப்படிங்கிறது நம்ம புரிதலுக்கு எடுத்துக்கலாம். ஸோ, இப்ப அந்த மாரி வந்துச்சு அப்படின்னு சொன்னா 688க்கே ஸ்கோப் இருக்குன்னு வச்சுக்குவோமே. 688க்கே ஸ்கோப் இருக்கு. அ ஆனா, அப்படி நம்ம பார்க்க முடியாதுல்ல. இப்ப இவன் கீழ தானே இருக்கிறான். 300னாக்க இவன் இந்த ட்ரெண்டுக்குள்ளேயே வரல. அதனால இவன் இந்த ரேஞ்ச டச் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் அவன் மேல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவன் இந்த ரேஞ்சே அவன் வந்து எடுக்கல. இந்த ரேஞ்சே அவன் இன்னும் டச் பண்ணல. அதனால இந்த ரேஞ்சுக்கே அவனுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய புரிதல். அதனால 582 588 இல்லாட்டி 609 618 அவன் உடைக்கணும். உடைச்சா தான் நம்ம வந்து மேல போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ வரைக்கும் 398 தான் இருக்கிறான். நம்ம எல்லாத்தையும் நம்ம பார்த்துருவோம். 516யே டச் பண்ணலையே. 516 டச் பண்ணா தானே. அப்ப ஆனுவல் எஸ்டிமேஷன்ஸ்ல பார்த்தோம்னா 900 860 900 வரைக்கும் பொட்டன்ஷியல் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். இவன் வந்து 514 உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னோம்னாக்கா 582 588 609 618 661 678 இதை உடைச்சான்னா 720 டு 745 இதுக்குள்ளேயே திரும்ப போறானா இல்லாட்டி இதுக்கும் மேலே ஏற்றி கொண்டு போக போறானாங்கிறது தெரியாது. அது சப்சிக்வெண்ட் இபிஎஸ் ரிசல்ட்டில் பொறுத்து தான் இருக்கு. ஆனால் இப்போதைக்கு இன்னும் இவன் டவுன் ட்ரெண்டோடைய லெவலை கூட மினிமத்தை கூட நான் தொடலை. அப்போ அதுக்கே நல்ல ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இப்போ நம்ம வந்து இந்த ரிசல்ட் இது எல்லாத்தையும் தூக்கி உள்ளே தூக்கி போட்டோம். 516 உடச்சி சஸ்டெயின் ஆகணும். அப்படி உடச்சா 582 88 609 618 644 அடுத்த கட்டம் 618 உடைச்சிட்டான்னா மேலே உடைச்சிட்டான்னா 644 656 68 73 688 688 உடைச்சு போகும்போது 721 டு 745 அப்புறம் 797 டு 830 அப்புறம் 901 860 டு 901. சரி, இப்போ இதெல்லாம் நமக்கு இபிஎஸ்ல வந்திருக்கு. இப்போ வந்து நான் இன்னும் 948 எப்படி நம்ம போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த 638 இன்ட்டு 1.5 போட்டோம்னா 948 வரும். இதோட 1.5க்கே 948 வரும். அதுக்கு இவ்வளோ தூரத்துக்கு இருக்குது. சரி, இப்போ இந்த இன்ஃபர்மேஷனை பார்த்தோம்னாக்க இப்படி இருக்கு இல்லையா, இதையே வந்து ஒரு ஃபிபினாசி லெவல் போடுவோம். ஒரு ஃபிபினாசி லெவல் போட்டோம்னா 463ஓட சைக்கிள் முடியுது. இப்போ இதுக்கு ஒரு ட்ரெண்ட் போட்டுக்கலாம். ட்ரெண்ட் லெவல் போட்டோம்னா ட்ரெண்ட் பேஸ் போட்டோம்னா அந்த சைக்கிள் முடிகிற இடம் நமக்கு பார்த்தோம்னா 4.2 முடிகிற இடம் பார்த்தோம்னு வச்சுக்கோமே. 4.2 முடிகிற இடம் பெருசாக இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது ட்ரெண்ட் பேஸில். இப்போ வந்து 1.68 வந்து 600 708 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. 808 கிட்டக்க இருக்குது. 1.6 808 கிட்டக்க இருக்குது. 810 நமக்கு வந்திருக்கிறது. அதுக்கப்புறம் அவன் 2க்கு போனால் தான் அதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ 1.618 800 வரைக்கும் சான்சஸ் இருக்குது. இது ட்ரெண்ட் லைனில் போடும்போது இதை வந்து நம்ம இதில் சில பேர் வந்து அந்த இதெல்லாம் போட்டாங்கன்னா சைக்கிள் முடிகிற இடமும் இந்த 810 டு 860 இந்த ரேஞ்சு தான் வரும். ஸோ இப்போ இது வந்து பொட்டன்ஷியல் இருக்குது. இப்போதைக்கு ஏறுறதுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது. கரெக்ஷன் வந்து 516 உடச்சி மேலே போகணும். கரெக்ஷன் வந்தா அப்படின்னு சொன்னாக்க ரொம்ப பெருசாக இறங்குறதுக்குள்ள இப்போதைக்கு இந்த லெவலே இருக்குது. சப்போர்ட் எடுத்துருவான்னு தான் தோணுது. அப்படி இறங்கினா 344 உடச்சிட்டான் அப்படின்னு சொன்னோம்னாக்க நமக்கு வந்து எகைன் திருப்பி 200 கிட்டக்க வரும். 344 இப்போ உடைக்கிறது கஷ்டம். இபிஎஸ்ஸே கீழே இறங்கினா மாத்திரம்தான் 344 உடைவிடும். அப்போ நமக்கு இது ஒரு நல்ல க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஸ்டாக்காக இருக்குது. இது நம்மளோட இபிஎஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய லெவல்ஸு. நீங்கள் நம்மளோட வந்து இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரும் நம்மளோட எந்த இதில் இது வந்து நமக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கோ அந்த லெவல்ஸை நம்ம மார்க் பண்ணி வச்சுட்டு ப்ராஃபிட் புக் பண்ணால் சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான். தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க.